ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி வைரஸ். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யார் இப்போ புதுசாக நியூவாக யார் டிஎன்பிசிக்குள்ளே வந்திருக்கீங்களோ அவங்களுக்கான வீடியோ மட்டும்தான் இது. ஸோ ஆல்ரெடி நான் டிஎன்பிசி படிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ யாருன்னா புதுசாக நியூவாக படிக்க வந்திருக்கீங்கன்னா அவங்க இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எனக்கு டிஎன்பிசி பற்றி எதுவுமே தெரியாது, எந்த மெட்டீரியல் படிக்குதுன்னு தெரியாது. ஸோ பிளாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணி மெட்டீரியல். ஸோ மெட்டீரியல்னு நினச்சிங்கன்னா நான் வெளியே ஆத்தர் புக் வாங்கிக்கிறேன், இல்லை இன்ஸ்டியூட் புக் வாங்கிக்கிறேன். ஸோ அது மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் மட்டும் 6th to 10th அண்ட் 11th 12th இது மட்டும் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 11th and 12th அதான் இம்பார்ட்டன்ட், மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்புறம் 6th to 10th டோட்டலாக நீங்கள் 6th to 12th வரைக்கும் நீங்கள் புக்கு கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சர்க்கிள் எல்லாருக்கிட்டே முடிஞ்ச அளவுக்கு புக்கை கலெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ என்னென்ன புக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் இன்டர்நெட்லேயே ஆர்டர் பண்ணிக்கங்க. ஸோ அவங்களுக்கே நம்ம நேரடியாக போய் வாங்கவே தேவையில்லை. இப்போ எல்லாமே இன்டர்நெட்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க புக்கெலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக் கலெக்ஷன் மட்டும்தான். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். குரூப் 1 இல்லை குரூப் 2 இல்லை குரூப் 3 குரூப் 4 சொல்லிட்டு நீங்கள் என்ன எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்னு பார்த்துக்கங்க. அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுடைய ரூம் இருந்தால் ரூமில் ஃபஸ்ட்டு எங்கெங்கே நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த சிலபஸ் அங்கே உங்களுக்கு தெரியணும், ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா நீங்கள் சிலபஸை எந்த அளவுக்கு நீங்கள் மெமரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிலபஸ்ஸு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ புக்கு வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணாச்சு, மெட்டீரியல் என்னான்னு ஃபுல்லாக இருக்குது, இல்லை 6th to 12th வரைக்கும் புக் இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையும் படிப்பேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னை கேட்டால் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்தையும் படித்து நம்ம பிரயோஜனமே கிடையாது. ஸோ எதுக்குன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ எல்லாத்தையும் படிச்சிங்கன்னு வச்சுக்கேன் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ இருக்கிற கொஞ்சம் இருக்கிறதுல நம்ம ஷார்ட் டைம் பீரியடில் நம்ம எவ்வளோ படிக்க முடியும், அது எப்படி நம்ம சிலபஸோட கம்பேர் பண்ணி படிக்க முடியும் என்பதை நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்த்துக்குங்க. ஏன்னா சிலபஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ டிஎன்பிசி குரூப் 2 அப்கமிங் எக்ஸாம். ஸோ அதுக்கான சிலபஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்க, நீங்கள் இன்டர்நெட்டில் குரூப் 2 சிலபஸ்ன்னு போட நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் அஃபிஷியலாகவே நீங்கள் டவுன் பண்ணி, இல்லை டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போய் கூட நீங்கள் புதுசாக இப்போ குரூப் 2 சிலபஸ் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸை டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணிட்டு பிறக்கும் அது உங்களுக்கு அது ஒரு 2-3 பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. சிலபஸை ஒரு பிரிண்ட் நீங்கள் உங்களுக்கு ரூம் இருந்தால் உங்களுடைய ரூமில் ஒரு வால்பேப்பர் மாதிரி போஸ்டர் போட்டு ஒட்டிடுங்க. ஏன்னா நீங்கள் அதை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி புக் கலெக்ஷன் நீங்கள் எங்கெங்கே பார்க்குறீங்களோ அங்கங்கே ஒரு புக் இருக்கணும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் புக் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இதாக மட்டும்தான் ஸோ நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு படிக்கிற மைண்ட் செட்டை வரும். ஸோ இந்தமாரி நான் இப்போ எப்படி அடைக்கட்டு வச்சுருக்கணும், ஸோ அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய ரூமில் இல்லை ஹாலாக இருந்தாலும் அந்த ஹாலில் இந்தமாதிரி புக்கை நீட்டாக ரெடி பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த நீட்னஸை நம்மளுக்கு படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப தூண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்காகவே இந்தமாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இப்போ குரூப் 4 படிக்கிறேன்னா எல்லாத்துக்குமே இப்போ குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே தமிழ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழுக்கான தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்க. தமிழ் புக்கு இப்போ அப்கமிங் எக்ஸாம் பார்த்தா இப்போ குரூப் 4 செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஜனவரி மாதம் எக்ஸாம் எடுக்கும். ஸோ குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா தமிழ் புக்கை ஃபுல்லாக முடிச்சிடுங்க. 6th to 12th வரைக்குமே முடிச்சிடுங்க. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு டீப்பாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவில் நிறைய பேர் இப்போ டிஎன்பிசி படிக்கலாம் சொல்லிட்டு வேலையை விட்டு கூட ரிசைன் பண்ணிட்டு கூட பேப்பர் போட்டு கூட நிறைய பேர் வரவங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே நீங்கள் என்ன யார் எது சொன்னாலும் நீங்கள் அதர் சோர்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராதிங்க. என்ன கேட்டால் ஸ்கூல் புக்கு தான். ஏன்னா டிஎன்பிசியே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஷினே எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு முடிங்க. அது முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் முடிக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு 4 or 6 month ஆகும். ஸோ அது ஃபுல்லாக முடிச்சுட்டு பிறகும் நீங்கள் லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் போட்டு பாருங்கள். எவ்வளோ நீங்கள் கொஷின் பேப்பர் போடுறீங்களோ அவ்வளோவும் உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஷின் பேப்பர் போட்ட பிறகும் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கட் ஆஃப் வச்சுங்க. ஸோ அந்த கட் ஆஃப் டார்கெட்னு வச்சுட்டு டெய்லியும் ஒரு ஷெடியூல் போட்டு படிங்க. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ சிலபஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. ஸோ நான் எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு எது இப்போ ஹிஸ்ட்ரி பிடிக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரியை படிக்க ஆரம்பிங்க. இல்லை பாலிட்டி பிடிக்குன்னா பாலிட்டி. ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ ஃபஸ்ட்டு அது படிங்க. அப்புறம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஒன்றா முடிச்சிடுவாங்க. உங்களுக்கு சயின்ஸ் இப்போ நான் புதுசாக வரேன், எனக்கு சயின்ஸ் மேலே அந்தளவுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சயின்ஸை கடைசியாக பார்த்துங்க. அந்த மாதிரி கரண்ட்டை
அஃபேர்ஸும் கடைசியாக பார்த்துங்க. மற்றபடி மீதி எல்லாமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முடிங்க. என்ன கேட்டால் இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு கல்ச்சர், ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்லுவேன். ஏன்னா அதுலேருந்து வரைக்கும் ஒரு 80 கொஷின்ஸ் அதுலேருந்தே வரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டாலிட்டி வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு வந்து பர் டேக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் நான் எப்படி படிக்கணும் கம்மிங் குரூப் 2க்கு ஸோ எல்லா அனலைஸுமே நான் வந்து கம்மிங் 2021 ஜனவரிலேருந்து நான் வந்து டீச் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணவே போதும். ஸோ புதுசாக வருங்க, ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கலெக்ஷன் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்டீரியல்ன்றது ஸ்கூல் புக்கை வாங்கிக்கங்க. செகண்ட் ஒன் வந்து ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை போட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டேன். இன்னும் எனக்கு வந்து நாலேஜ் தேவைன்னு இருந்துச்சுன்னா அப்போனா எதனா நான் சொல்கிற ஆத்தர் இல்லை உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் உங்களுடைய ஒரு பெஸ்ட்டான ஆத்தரை புக்கை வாங்கி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாலிட்டின்னு வச்சுக்க வெங்கடேஸ்வரான்னு இருக்குது, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் வெங்கடேஸ்வரா ஒரு புக் இருக்குது. ஸோ எல்லாமே தமிழ்லேயே இருக்கும், தமிழ் மீடியம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே. ஸோ நல்ல ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு தான். ஸோ கடைசியாக நீங்கள் வந்து அதர் சோர்ஸை போங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கில் அந்த அளவுக்கு இப்போ வந்து சோர்ஸ் இருக்குது. ஸோ அது முடிக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 4 and 6 month ஆகும். ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து அதர் சோர்ஸை வந்து எனக்கு இன்னும் நாலேஜ் தேவைன்னா அதர் சோர்ஸை வந்து நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நன்றி, வணக்கம்.